விளையாடே சமயோரே ஏ உயிக்காட்டாயே மத்தியான மதிய போல என் மதிய வச்சு என் வேலையில என் சொரகொலையில என் பிறந்தமாக என் ஈசமாக என் சுடலையா என் அம்பிகையா என் முத்தாரம்மா அப்பங்களையே எடுத்து விளையாடி விளையாடி வாராவே எடுப்பவனி மஞ்சள் நீராட்டு எனக்கு வேப்ப போல ஒரு கையில வெள்ளை பரம்பையா ஒரு கையில ஒய்காட்டு சுருளையா உச்சையில புல்லாவா உல்லாச வேலனையா ஆனபந்தோ ஆனபந்தோ ஆதாளே ஆதாளே போடுகாரே காட்டா இந்த அம்பிகையா என் பார்வதியா என் வடக்கு கோட்டை என் வாசடியில காலையா என் மண்டபத்தில் என் 32 என் தூணதியில துணக்கையா என் முன்னால என் பகவானை என் மனதில் என்ன என் பெருமதங்கை என் பார்வதியா என் மண்டி போட்டு என் மடியேந்தி என் நிப்பாலா அம்பிகையா என் பார்வதியா ஆண்டவண்டா சிவபெருமான் வண்டி போல வடிவம் கொண்டு தூண்டாத தூண்டாத மணி விளக்கு தூண்டு வார சிவபெருமான் ஓர் தூண்டாத விளக்கு தூண்டு வாரா சிவபெருமான் மூன்று நல்ல முத்து போறியா பொழுபொழுண்டு விழுகுதையா அம்பிகையா பார்வதியா சேத்துமல்ல பிடிக்கால கூத்துமல்ல பிடிக்கால அனைத்துமல்ல பிடிக்கால அம்பிகையா பார்வதியா ஆண்டவனே ஆண்டவனே நமதீனா அழகுடானே அழகுடானே வாராளே வாராளே ஓட் பார்வதியா அப்படி ஆதிவள்ளி கைலாசத்திலே ஆதிபரா சக்தியானவா சரி கிழக்கு கோட்டை வாசலிலே ஆயிரங்கள் வண்டத்திலே 32ஆம் தூணதிலே தங்க துணுக்கு முன்னாலே பகவானை மனதிலே நினைத்துக் கொண்டு வண்டி போட்டு நின்று கொண்டே மணியேந்து நிற்கிறார். மணியேந்து நிற்கா பார்வதி. அப்படி மணியேந்து நிற்கும் பொழுது ஆண்டவன் சிவபெருமான் என்னதாயி குழந்தை செல்வத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி சரி வண்டு போல வடிவம் கொண்டு ஆண்டவன் சிவபெருமான் என்ன தூண்டாத மணிவிளக்கை தூண்டும் பொழுது என்னாச்சு 3 நல்ல முத்துமரி மனுமொலென விழுந்தது. முத்து போலே 3 சுடர் பார்வதி முந்தானையிலே பொழுமொலென விழுந்தது. உடனே ஆதிவர சக்தியானவா என்ன பிள்ளவரம் கிடைச்சிருன்னு சொல்லி அணைச்சு பிடிச்சிட்டா. கூட்டி பிடிச்சுக்கிட்டா மணி கனமா இருந்த உடனே கூட்டி பிடித்த உடனே என்னாச்சு ஆதிவர சக்தியானவா ஆண்டவன் சிவபெருமனுக்கு முன்னால அந்த முந்தானிய குலைச்சி பார்க்கும் பொழுது என்னாச்சு அம்பிகையா பார்வதியா ஆண்டவனே முன்னாலே முந்தானையே பார்க்காலே குழவிகள்லாம் உருளுதையோ படியெடுத்து பார்க்காலே அம்பி போல உருளுதையோ அம்பிகையா பார்வதியா ஆண்டவனே பகவான் அமுதிருக்கும் சங்கரன் குழந்தை வரம் கேட்டது குழந்தை வரம் கேட்டது குழந்தை கல்ல தரலாம்
ஜெய பிள்ளை வரும் கேட்டு கொடுத்து தரலாம் மதுரை வரும் கேட்டு சொந்தமாக தரலாம் என்று சொல்லி வாரதே பகவானோட இடமாதே முத்த முத்த கண்ணீரே முத்த முத்த கண்ணீரே முகம் எல்லாம் சுவார அப்படி போடு அப்படி போடு அந்தாச்சி அந்தாச்சி அப்படி ஆதிவெள்ளி கைலாசத்திலே ஆண்டவனுக்கு சிவபெருமனுக்கு முன்னால சரி ஆதிபரா சக்தியை மடிய உழைச்சு பாக்கா முந்தாடைய விரிச்சு பாக்கா குழந்தைன்னு நினைச்சு பாக்கா குழவி கல்லா கிடந்து உருளு பிள்ளைன்னு பாக்கா அங்க பெரிய கல்லா கிடக்கு முதலைன்னு பாக்கா மா முண்டமா கிடக்கு முண்டமா கிடந்து உருண்டுட்டு வருவேன் ஆதிபர சக்தியானவா என்ன செய்தா ஆண்டவா பரம்பொருளே உங்ககிட்ட நான் என்ன கேட்டேன் பிள்ளை வேற கேட்டதற்கு குழவிகள்ல கொடுத்துட்டியார கொடுக்கலாமா பகவானே உமக்கே நேயம் இருக்கா உமக்கே நல்லா இருக்கா ஐயா காயம் இல்ல காது இல்ல மூக்கு இல்ல செவி இல்ல எது இருக்கணுமோ அது ஒண்ணுமே இல்லையா வாயில வயிறு எந்தெந்த உறுப்பு இருக்கணுமோ அந்தந்த உறுப்பு ஒண்ணுமே இல்ல துப்புரவல்ல மொட்டை முழுக்கதையா இருக்கேன் அதாவது யாராவது உன் பிள்ளையத்தான் கொஞ்சிட்டு தாரேன்னு சொன்னா நான் எப்படி என் பிள்ளையை கொடுக்க முடியும் முண்டமா இருக்கா எப்படி கொடுக்க கொலைக்கெல்லாம் இருந்தா எப்படி கொடுக்க முடியும் ஆண்டவா இந்த பிள்ளை எனக்கு வேண்டாம் நீரே வச்சுக்கணும் வேண்டாம் வேண்டாம் இந்த பிள்ளை எனக்கு வேண்டாம் உடனே ஆண்டவன் மனதுக்குள்ள நினைத்தார் என்ன அதாவது ஒரு பிள்ளைய விளக்கணும்னு சொன்னா பெத்த தாயால மட்டும்தான் முடியும் தகப்பன் இல்லாம அந்த அம்மா இந்த பிள்ளைய எப்படினாலும் வளர்த்துருவா அதே இது ஒரு தாய் இல்லாம பிள்ளைய விளக்க முடியாத அந்த ஐயாவால முடியாதுல அவன் தாய் இல்லைன்னா தான் ரெண்டாம் தரம் பாத்துருவானே இல்லையா அம்மா அப்புறம் எங்க பிள்ளைய வளர்க்க முடியும் ரெண்டாம் தரம் பார்த்தாலும் பிள்ளைய எப்படி வளர்க்க முடியாது வளர்க்க முடியாது ஆமா பெத்தவ இருந்தா தான் பிள்ளைக்கு என்ன தேவைன்னு அவளுக்கு தெரியும் தெரியும் அதே போலவே ஆண்டவன் சிவபெருமானிடத்திலே ஆதிபர சக்தியானவ சொல்றார் என்ன சொன்னா ஆண்டவா பொருளே இந்த பிள்ளைக்கு நீர் உருவெடுத்து தந்தையானா இந்த பிள்ளைய நான் வச்சுக்கிறதே நான் வச்சு வளர்த்துக்கிறேன் பாத்துக்கிறேன் இல்லன்னா நீரே வச்சுக்கணும் எனக்கு இந்த பிள்ளை வேண்டாம் அப்படின்னு சொல்லுகிறார் ஆமா அப்படி சொல்லும் பொழுது ஆண்டவன் சிவபெருமான் என்ன செய்தார் அதாவது ஒரு விடைக்கும் தொழிலை செய்யக்கூடியது யாரு அம்மா அதுதான் பிரம்மதேவன் அப்படி பிரம்மதேவனை வரவழைத்து ஆண்டவன் சிவபெருமான் சொன்னார் ஐயா என் மகனே பிரம்மதேவா பிறந்ததோறு இந்த குழந்தைக்கு உறுப்புகளை படைத்து கொடுக்கணும் அப்படி என்று சொல்லும் பொழுதே அந்த ஆதி வெள்ளி கைலாசத்தில் அழகு பிள்ளை பிரம்மதேவன் எப்படி உருவெடுத்து கொடுத்தார் தெரியுமா ஆதி வெள்ளி கைலாசத்தில் ஆதி வெள்ளி கைலாசேனின் முன்னா அழகு வெள்ளை பிரம்மதே கைய நல்ல காலுவாள் கண்ணு மூக்கு செவியோள் வாய் நல்ல வயிறுவாள் நல்ல தலையோள் அழகு வெள்ளை பிரம்மதே அழகுடனே உருவெடுத்து குழந்தையே நல்ல குவாயே நல்ல குவாயே நல்ல குவாயே ஒரு படித்தே ஆண் போல கண்ட கண்ணு உருட்டுதை அங்கும் எங்கோ பாக்குதை அழகு பிள்ளை பிரம்மதே ஆண்டவனே இளமாதே அழகு மெல்ல தான் கொடுத்தான் ஆண்டவன்டா சிவபேரம் ஆதிசத்து இடமாதே ஆதிசத்து இடமாதே அழகுடனே கை கொடுத்தா போடு
அப்படி ஆதிவெள்ளி கைலாசத்திலே கைலாச மலையில் அழகு பிள்ளை பிரம்மதேவன் ஆமதாயி பிறந்ததொரு ஆண் குழந்தைக்கு உருபிடித்து கொடுத்தார். உருப்பிடித்து கொடுத்தார். உருபிடித்த ஆண் குழந்தையானது சரி குவா நல்ல குவா என்று குரலோசை போடுகிறது. குரலோசம் போடுகின்றது குழந்தை. அங்க எங்கும் திரட்டி திரட்டி புள்ள மொழிக்கு ஏன் உருட்டி உருட்டி கண்ண முழுக்கி உடனே ஆண்டவன் சிவபெருமான் சொன்னா, அடியேம்மா பார்வதி, என்ன பகவானு என்ன சொன்ன பகவானு. மாதிரியும் பிள்ளைக்கு உருபிடித்து வந்தாச்சு. ஆமா பிள்ளை நல்லா இருக்கு. இந்த உன் பிள்ளைய நீயே பிடியாம்பா. நல்லா இருக்கு நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கான் சூப்பரா இருக்கான் அப்படின்னு சொல்லி ஆ, ஆண்டவன் சிவபெருமான் ஆதிபரா சக்தி இடத்திலே கொடுத்தார். சரி அதாத்தா, எந்த ஒரு பிள்ளை பிறந்தாலும் சரி பிள்ளைக்கு பேர் நாம கொடுக்கணும். ஆமா பிள்ளைக்கு பேர் வச்சாதான் மத்தவங்க சொல்லி கூப்பிட முடியும். பிள்ளைய பேரை சொல்லி கூப்பிட முடியும். இப்போ உங்களுக்கு உங்க அம்மா அப்பா பேர் வச்சிருக்காங்க, ஆமா பேரை சொல்லி கூப்பிடுவாங்க. எனக்கு எங்க அம்மா அப்பா பேர் வச்சிருக்காங்க. வச்சிருக்காங்க. பேர் வச்சாதான் மத்தவங்க சொல்லி நம்ம பேரை சொல்லி கூப்பிடுவாங்க. பிள்ளைய கூப்பிடணும்னா பேர் சொல்லி தான் கூப்பிடுவாங்க. இல்லைன்னா நான் சொல்லி கூப்பிட முடியும், வாங்க போனா சொல்ல முடியும். கூப்பிட முடியாதுல்ல. முடியாது முடியாது. அதே போலவே ஆதிவெள்ளி கைலாசத்திலே ஆமா ஆண்டவன் சிவபெருமான் இடத்திலே ஆதிபரா சக்தியானவர் சொல்கிறார், என்ன சொன்னா, ஆண்டவா பரம்பொருளே, பொருளே நீர் கொடுத்த பிள்ளைக்கு நீரே பேர் நாமம் கொடுக்க வேணும். கொடுக்க வேண்டும் பகவான். அதாவது ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கும். ஆமா இப்ப நம்மள யூடியூப்ல இருந்து சரி நம்மள இப்ப யார் ஒளிபரப்பிக்கிட்டு இருக்கா, யாரு யாரு என்ன ஒவ்வொரு சேனலுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கும். என்ன பேர் இதுக்கு என்ன பேரு? ஆனா இப்ப நம்ம சேனலுக்கு என்ன பேர் தெரியுமா? என்ன பேர் ஐயா? யாழி யாழி. யாழி யாழி சேனல். தென்காசியில இருந்து இங்க வந்திருக்காரு. ஆமா ஐயா அங்க இருந்து வந்திருக்காங்க. நான் சொன்னேன் என்ன கோயில் கூட கொசவங்குளத்துல சூப்பரா நடக்கு, வந்து நீங்க வீடியோ எடுத்து போட்டீங்கன்னா சரி கோயில் கொடைக்காரங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ஆமா அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னேன். அவள் ஒரே பாய்ச்சல் தான். கொசவங்குளமான்னு கேட்டாரு. எப்படி அப்படின்னா நான் கண்டிப்பா வரேன்யா வரேன் அப்படின்னு சொல்லி ஆமா கொசவங்குளத்துக்கு வந்து யாழி டிவி சரி லைவா இப்ப ஓடிக்கிட்டு இருக்கு. ஆமா அது மட்டும் இல்ல, யாழி டிவில எடுக்கக்கூடிய வீடியோ எல்லாம் நீங்க அதை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன்னு வச்சுக்கிடுங்க, என்ன வரும், எப்ப வேணாலும் நம்ம கொடையை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஆமா நம்ம வில்ல கொடையும் பார்க்கலாம் வில்லையும் பார்க்கலாம். அப்படி பல வில்லிசை கலைஞர்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடியது யாழி 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 சேனல். அப்படி யாழி சேனல் இவருக்கு பேரு. ஆமா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கு. இருக்குல்ல. இப்ப குடத்துக்காரரு கொடாடிக்கவரு, குடத்துக்காரரு பிச்சையா ஆமா அப்படின்னு சொல்லுவாங்க. உடுக்குக்காரரு உடுக்குக்காரரு மணி அப்படின்னு சொல்லுவாங்க. மணிகண்ட உடுக்குக்காரரு. தாளக்காரர் ராஜன்னு சொல்லுவாங்க. ராஜா தாளக்காரர். கட்டத்தாள கலைஞர கட்டக்கார கலைஞர் ஆறுமுகன்னு சொல்லுவாங்க. அவர் ஆறுமுகன்னாவையும் பாங்க. என்ன செந்தில்குமார்னு சொல்லுவாங்க. சாயந்தக்காரரும் பாங்க. அது போல ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பேர் உண்டு. இருக்குல்ல. அப்ப இந்த குழந்தைக்கு பேர் கொடுக்கணும்ல, பிள்ளைக்கு பேர் வைக்கணும்ல, மணி விளக்கிலே பிறந்த மகனுக்கு பேர் கொடுக்கணும்ல. சரி அப்படி என்று சொல்லி ஆண்டவன் சிவபெருமானிடத்தில் சொல்லும் பொழுது ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் எப்படி பேர் கொடுத்தார் தெரியுமா? சுடர் ஒளியில் வந்து பிறந்ததால உனக்கு சுடலை என்று உனக்கு ஒரு சுடகொலையில பிறந்ததால சுடலை என்று மணிவிளக்குல ஒரு பெயரு முண்டமாக உருண்டதால முண்டசாமி ஒரு பேரு உருண்டதாலே அப்படி ஆதிவெள்ளி கைலாசத்திலே ஆண்டவன் சிவபெருமான் பிறந்ததோர் ஆண் குழந்தைக்கு சுடர் ஒளியிலே பிறந்ததுனால சுடலை என்று உனக்கு ஒரு பேர் கொடுத்த உடனே எப்படி ஓடியாரு பாருங்க. அங்க பாருங்க பாரு பள்ளையத்தை எல்லாத்தையும் கையில் எடுத்துட்டு என்ன வேகம் வராரு. மணி விளக்கில பிறந்ததுனாலே மயாண்டி உன் பெயரு உண்டமாக உருண்டதால முண்ட சாமி என்று உனக்கு ஒரு பெயர். முண்டம்னு ஒரு பேரு.
அப்படின்னு சொல்லி ஆண்டவன் சிவபெருமான் ஏன் நாமத்தை கொடுக்கும் பொழுது இந்த ஆதிபர சத்தியானவா என் குசவங்குளத்தை ஆண்டு வரக்கூடிய சுடல ஐயாவே எப்படி வளர்த்தறியால் தெரியுமா? இந்த ஆதிபர சத்தியாவோ ஆதிபல்லே கைலாசே அம்பிகையா பார்வதியா குசவங்குளா சுடலையா வாரி மெல்ல அதான் எடுத்து வலது கண்ணோ முத்தமிட்டு மெல்லதான் எடுத்து மெல்லதான் எடுத்து இடது கண்ணோ முத்தமிட்டு ஐயா அம்பிகையா பார்வதியா நாலு ஒரே அம்பியானையும் பொழுது ஒரே வண்ணமும் வளரும் பிறை சந்திரம்போ வளர்ந்து வர சுடலையோ அம்பிகையா பார்வதியா இடது புறம் பால் குடித்தார் இடரே மாட்டானே வலது புறம் பால் குடித்தார் வளர்ந்தோங்க மாட்டானே करम से भाल करे ये करम से भाल करे ये कटुरने वलतु அப்படி ஆதிவள்ளி கைலாசத்திலே என் தாயாகப்பட்ட பார்வதா தேவியானவள் புஷ்பங்குளத்தை ஆண்டு வராரே ஐயா மயாண்டி மாசுடல மாறி மெல்ல தான் எடுத்து வலது கண்ணம் முத்தமிட்டாள் ஏந்தி மெல்ல தான் எடுத்து என்ன பண்ணுதா இடது கண்ணம் முத்தமிட்டாள் சரி இடதுபுறம் பால் குடித்தாள் ஈடேறே மாட்டான் என்று சொல்லி வலதுபுறம் பால் குடித்தாள் வளர்ந்தோங்க மாட்டான் என்று சொல்லி ஆறாம் பசு பால் கறந்து கட்டுடனே வளர்த்து வருகிறாள் சரி அப்படி வளர்த்து வரும் பொழுது மாயாண்டி மாசுடலை தங்க தொட்டில வைத்து தூங்க வைத்துக் கொண்டிருக்கின்றாள் சரி அப்படி தூங்க வைக்கும் பொழுது அதாவது மாயாண்டி மாசுடல பிறந்து 16 நாள் ஆகுது 16 நாள் பிள்ளையா தானே இருக்காரு 16 நாள் ஆகுது சரி இந்த பார்வதி பிள்ளை பிறந்த சந்தோஷத்துல பகவான போய் பாக்கே பகவான மறந்துட்டா பிள்ளைய பார்த்தா புருஷனை மறந்துருதா அது உண்மைதானே புருஷனை பார்த்தா பிள்ளைய மறந்துருதா பிள்ளைய மறந்துட்டாளே பிள்ளைய தொட்டில போட்டுட்டு ஆதிவர சக்தியான மனதுக்குள்ள நினைக்கா நம்ம பகவானுக்கு பாத பூஜை செய்யணுமே படி விடைகள் எல்லாம் செய்யணுமே நம்ம செய்யலாம் அவருக்கு யாரு செய்வா அப்படி என்று சொல்லி ஐயா மாயாண்டை மாசுடலே மாணிக்க தொட்டத்திலே வடித்து வைத்துக் கொண்டு ஆதிவர சக்தியானவா ஆண்டவன் சிவபெருமானுக்கு பாத பூஜையானது செய்ய போகிறார் அப்படியே மாயாண்டி மாசுடல அந்த மாணிக்க தொட்டத்திலே என்ன நினைக்கிறார் தெரியுமா ஆதி வெள்ளை கைலாசத்திலே அம்பிகையா ஆதி வெள்ளை கைலாசத்திலே ஆதி வெள்ளை கைலாசே அம்பிகையா பார்வதியா வடக்கு கொட்ட வாசலில மாணிக்க தொட்டதேலம் குசவம் போல சுடலையா அழகு வெள்ள தூங்குதா வயிறு பசித்த பிள்ளை பசியோ நல்ல பசியோ பசியோ நல்ல பசியோ பசி முடியாது
மாணிக்க தொட்டதே ஏன் கொசுவம் போலும் சுடலையா வசித்த பிள்ளை போல் ஏ குரலோ செய்ய போடுதே ஏ கைய கால உருட்டுதான் ஏ மாயாண்டு மாசோட அது வெள்ளி கைலாசே எண்ணாத எண்ணமே எண்ணாத எண்ணமே அவர் எண்ணுவாரா மனமதே ஓடி அப்படி மாணிக்க தொட்டதிலே என் மாயாண்டி மாசுடல சரி பயிர் பசித்த பிள்ளை போல குரலோசை போடுகிறார். ஆமாம்மா அப்படி குரலோசை போட்டு கொண்டு இருக்கும் பொழுது இருக்கும்போது மையான கரையதிலே என்ன நடக்கு என் தாயாகப்பட்ட பேச்சியம்மா பார்த்தா என்ன செய்தா அதாவது தத்தா என்ன பெத்த பிள்ளைக்கு வயிறு பசிக்குன்னு வச்சுக்கிடுங்க என்ன செய்யணும் பெத்த தாய்க்கு தானே தெரியும். ஆமா அவளுக்கு தான் தெரியும். அதாவது என்ன எவ்வளவுதான் சாப்பாடு பொங்கினாலும் சரி சரி பிள்ளைக்கு கொடுத்தா தான் நம்ம சாப்பிடுவா 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 பிள்ளை சாப்பிடலன்னு வச்சுக்கிடுங்க என்ன செய்வா இந்த அம்மாக்கு ஒத்த பருக்க கூட உள்ள இறங்காது. இறங்காத இறங்காத பெத்த தாய்க்கு தான் தெரியும். ஆமா பிள்ளைய பத்தி ஆமா சரிதான் அம்மா. அதே போலவே என்ன என் தாயாகப்பட்ட சரி பேச்சு பிரம்ம ராட்சதை ஆமா ஐயான கரையுதலை பார்த்தார். என்ன செய்தா ஐயா என் மகை மகாண்டி சொல்லல அது வெள்ளி கைலாசத்துல மாணிக்க தொட்டதில ஆமா பயிர் பசியோட இருக்கான ஆமாம்மா அவனை மையானோ அழைக்கணுமே அழைக்கணுமா மையானோ வந்தையானா ஆனா அவன் மாண்ட வேணும் நிம்மானே ஆமாம்மா சுடுகாடு வந்தையானா அவன் சுட்ட வேணும் நிம்மானே தும்பான தும்பான அப்படி என்று சொல்லி ஆமாம்மா என் தாயாகப்பட்ட பேச்சு அம்மா என்ன செய்தா என் கொசுவங்களை சுடலையத்தான் எப்படி அழைக்கிறார் தெரியுமா எப்படி அழைத்தா இல்லை வேண களமதில யாசோட ஐயா ஏ ஈச மகனை சொல்லலே செத்தபியான வியாகுதப்பா செத்தபியான வியாகுதப்பா காட்டி சுடல உனக்கு செத்த வேணும் ஐயா மையான கரையதில சுடல ஐயா ஏ கடவுள் மகனை சொல்லல மாணவியான வியாகுதப்பா சுடல ஐயா மாணவியான வியாகுதப்பா சுடல ஐயோ சுடல ராஜா ஐயா சுடுகாடு தன்னதில சுடல ஐயா ஈசமானே சுடல சுத்தபியான வியாகுதப்பா சுடல ஐயா சுத்தபியான வியாகுதப்பா சுடல ஐயா ஓடியா சுடல ஐயா ஐயா போவர சங்கட்டஹில சுடல ஐயா ஈசமானே சுடல கணமேருந்து வியாகுதப்பா சுடல ஐயா கணமேருந்து வியாகுதப்பா சுடல ஐயா சுடல ஐயா அப்படி ஆதிவெள்ளி கைலாசத்திலே ஆமா மாணிக்க தொட்டதிலே மாயாண்டி மாசுடல உறங்கி கொண்டு இருக்கும் போது ஐயான கரையதிலே தயாகப்பட்ட பேச்சு பிரம்ம ராட்சதை அழைக்கிறார். மன பேச்சு குடி பேச்சு மையான பேச்சு இடுகாட்டு பேச்சு சுடுகாட்டு பேச்சு ஏ அழைக்கிறார். ஈச மகனே சொல்லல என் மகனே நான் பெத்த மகனே நான் பெத்த மகனே என்ன பெத்த அம்மா பெத்த மகனே என்ன பெத்த அப்பா என்ன பெத்த அப்பா அப்படி மையான கரையதிலே சரி என் தாயாகப்பட்ட பேச்சு பிரம்ம ராட்சதை அழைக்கிறார். ஆமா ஏ மகனே சொல்லல எப்பா ஏன் உயிர்கட்டான் தாயார் பால் உண்டையானா உன் தன் வயிறு கிடையாது
கொஞ்சம் சீக்கிரம் வா சீக்கிரம் வா. மாதாபால் உண்டையானா ஓனி மணிக்கோடல கிடையாதப்பா. நீ மையான வந்தையானா மாண்ட பிணத்தை தின்னிடலாம். சாப்பிடலாம் நீ சாப்பிடலாம். சுடுகாடு வந்தையானா நீ சுட்ட பிணத்தை தின்னிடலாம். ஆமாப்பா சந்தன கட்டையில உனக்கு சவம் இருந்து வியாகுதப்பா. அப்படி என்று சொல்லும் பொழுது ஆமா மாணிக்க தொட்டத்திலேயே மாயாண்டி மாசுடர மனதுக்குள்ள நினைக்கா. என்ன நினைத்தா நம்ம அம்மா பேச்சியம்மா அழைக்கால அழைக்கால மையானம் போகணுமே நம்ம மாண்ட பிணத்தை திங்கணுமே. சாப்பிடணுமே தில்லைவனம் போகணுமே நம்ம செத்த பிணத்தை திங்கணுமே. திங்கணுமே. அதாவது தத்தா என்னம்மா சின்ன பிள்ளையா மையான கரைக்கு போக முடியுமா? முடியாது முடியாது. போக முடியாதுல்ல. அம்மா பெரிய ஆளா இருந்தா தான் போக முடியும். போக முடியும் போக முடியும். அப்படி என்று சொல்லி மாணிக்க தொட்டத்திலே மாயாண்டி மாசுடல ஆமா நம்ம அலங்காரம் செய்து கொண்டு எப்படி வரா மையான கரைக்கு போகும் என்று சொல்லி ஆமாம்மா என் குசகுலத்து சுடல ஐயா சொல்றா ஐயா எப்படி வருகிறார் தெரியுமா? எப்படி வரீங்க? அது வெள்ளை கைலாசேத்து அது வெள்ளை கைலாசேத்து ஆண்டவன் இடமாதே ஈசமகே சுடலாய் குழந்தை போல இருந்தவன் கோபுரமோ நிற்கான் மதல போல இருந்தவன் மலை போல நிற்கான் கடவுள் மகே சுடலாய் மயானோ போகணும் மாண்ட வேணும் திங்கணும் சுடுகாடு போகணும் சுடுகாடு போகணும் சுட்ட வேணும் திங்கணும் மாயாண்டே சுடலை மனத போல என்னதான் அலங்காரம் செய்ய வேணும் என்று சொல்லி சுடலை ஆன பந்தம் ஒரு கையில் அடுக்கு தடி மறுகையில் உச்சையில கொல்லா உல்லாச கால சொல்லட கொல்லா தாமரக்கா மணிகளகா ஈசமகே சுடலை பொட்டு கச்சு அப்பவள கச்சு ஒட்டு கச்சு சல்லடமா வீர பந்தம் ஒரு கையில சருவா மறுகையில் உச்சியிலே உள்ளாவா உல்லாச கால்நடையா பட்டுக்கச்ச பவளக்கச்ச ஒட்டுக்கச்ச செல்லடம்மா ஈசமகை சுடலையா மாயானம் போக வேண்டும் என்று சொல்லி அலங்காரம் செய்து கொண்டு வரும் பொழுது ஆண்டவனுடைய அருளாலே ஈசன் வகை சுடலையோட அருளாலே ஆனைக்குட்டி ஐயம்மகா ஆனைக்குட்டி ஐயம்மகா யாரு பாப்பாத்தி பாப்பாத்தி பெண்கொடியா அதாவது அவ அம்மாளும் தலைமகா இவளும் தலைப்பிள்ளை தலைப்பிள்ளைக்கு இவள் தலைப்பிள்ளை சூழியா இருக்கா. அப்படி ஈசமகை சுடலையோட அருளாலை ஆனக்குட்டி ஐயர் மகா பாப்பாத்தி வெண்கொடியானவா ஈசன் மகை சுடலைய பார்த்தா திடுக்குன்னு பயந்தா. திடுக்குன்னு பயந்த 3:45 நாளைகளே மாண்டு மடிந்து விட்டார். என் பாப்பாத்தி பெண்கொடியானவா அங்க எப்படி இருக்கிறாள் தெரியுமா? அது வெள்ளி கைலாசேத்து அது வெள்ளி கைலாசேத்து சுடலையோட அருளால் ஞான குட்டி ஐயம்மா பாப்பாத்தி பெண்கொடியா கேட்டு அப்பயந்தா செத்துதான் மடிந்தாள் சிவலோகம் சேர்ந்தாள் மாண்டுதான மடிந்தாள் மாண்டுதானே மடிந்தாள் மரணலோகம் சேர்ந்தாள் பாப்பாத்தி பெண்கொடியா குளித்தி மல்ல நீரா சந்தன கட்டையே குளித்தி மெல்ல நீரா கட்டுடனே இருக்கவை பொட்டாடை தானுடைய செண்பகப்பூ பொட்டவை
பாப்பாத்தி பெண்கொடே மையான கரையதே ஏ மையான கரையதே ஏ பௌசுடனே கொண்டு வாரா அப்படி ஆண்டவன் அருளாலே ஈஸ்வர் மகன் சுடலையோட அருளாலே ஆனைக்குட்டி ஐயன் மகா பாப்பாத்தி வெண்கொடியானவா ஐயோ 3.25 நாளையில செத்து மடிந்த சிவலோகம் சேர்ந்தா ஆண்டு மடிந்த மையலோகம் சேர்ந்தா. அதாவது சொல்லுவாங்க என்ன உயிரோட இருக்கும் பொழுது நம்ம 30 கிலோ இருக்குன்னு வச்சுக்கிடுங்க. ஆமா ஆமா செத்ததுக்கு பிறகு 60 கிலோ ஆகும் தெரியுமா? அடேங்க அப்பா பிணமா கணக்கான்னு சொல்லுவாங்கல்ல, பிணமா வெயிட்டா இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, டபுள் ஆயிருவான். அதுக்குதான் சொல்லுவாங்க என்ன தத்தைக்கா பொத்தைக்கா 4 காலு தானே நடக்கையில 2 காலு உச்சி வெளுக்கையில 3 காலு நான் ஊருக்கு போகையில 10 காலு முத்தைக்கா 4 காலு தானே நடக்கையில 2 காலு உச்சி வெளுக்கையில 3 காலு ஊருக்கு போகையில 10 காலு ஊருக்கு போகையில 10 காலு அதாவது பத்தைக்கா புத்தைக்கா 4 கால்னு சொன்னா சொன்னா என்ன படுத்தாச்சு அவ்வளவு உறக்கம் வந்துருச்சுல, உனக்கு வந்துட்டா 3 நாள் 3 நாளா முழிப்பு இல்ல கிடக்கும் சாப்பிடவே இல்ல கோயிலுக்கு கூட கிடக்கும் அப்படித்தான் பதுக்க சொல்லும். அடிக்க காத்துக்கு அப்படியே உறக்கம் வருது. 3 நாளா முழிப்பு, 1 வாரமா 8 நாளா முழிப்பு தானம்மா. சரி கோயில் விடனா பிற முழிச்சு தானே ஆகணும். முழிப்பான இருக்கணும். வருஷத்துக்கு ஒருக்கோ கோயில் விட. ஆமா 3 நாளைக்கு 4 நாளைக்கு முடிச்சா தான் கோயில் விடைய பார்க்கலாம். கரகாட்டம் விடிய கரகாட்டம் பார்த்திருக்காவ. ஆமா பாத்தீங்களா எப்ப கரகாட்டம் என்னம்மா புள்ளியல் 3 சூப்பர் புள்ளியல் நீங்க பாத்தீங்களா கரகாட்டம்? ஆமா பார்த்தா இல்ல எடையா சரிதானே. ஒரே டென்ஷன் தான். அதாவது தத்தைக்கா புத்தைக்கா 4 கால்னு சொன்னா 6 மாத்த பிள்ளை எப்படி நடக்கும் தாத்தா? எப்படி நடக்கும்? தத்தைக்கா புத்தைக்கா நடக்கும். ஆமா தத்தைக்கா புத்தைக்கா 4 காலோட நடக்கும். தானே நடக்கையில 2 கால்னு சொன்னா அப்படின்னா 2 வயசு பிள்ளை தானே நடக்கும் 2 காலையில. பாட்டு கம்பீரமா போவாம்ல. உச்சி வெளுக்கையில 3 கால்னு சொன்னா அதாவது வயசான தாத்தாலாம் என்ன செய்வாரு? கம்பு ஊனி நடப்பாரு. கம்பு ஊனி நடப்பாரு. ஆமா வெள்ள மூடி நடிச்சிட்டாலே கம்ப கையில எடுத்துட வேண்டியதான். ஆமா வழி இல்ல. ஊருக்கு போவையில 10 கால்னு சொன்னா மாண்டு மனிதனு சொன்னா சரி. அதாவது அந்த காலத்துல எல்லாம் செத்த பிணத்தை கட்டில வச்சு 10 பேர் சேர்ந்து தூக்கிட்டு போவாங்களா? தூக்குவாங்க 4 பேர் பக்கம் தூக்குவாங்க. அதுதான் ஊருக்கு போவையில 10 கால். அப்படி மாயான கரையதில்லை செத்ததோறு பாப்பாத்தி வெண்குடியானவளை குளித்து மெல்ல நீராடி கட்டணத்திலே தூக்கி வைத்து மையான கரையதிலை கொண்டு வந்தார்கள். அப்படி மையான கரையதிலை ஈரமென்ன வேல்பரத்தி எருக்குகளை அடுக்கி வைத்து 3 துளையிட்டு 3 துளை எதுக்கு தத்தா விடுதாங்க? காத்து உள்ள போனோம்னா துருத்தி தூதை. ஆமா ஏமங்காலம் தூதை 3 பேர் அங்கதான் இருக்கான். சரி அந்த புகை வந்து வெளியே போனோம்ல அம்மா ஏமங்கால 3 பேரும் துருத்தி ஓட்டு ஊதுவான். சரி அப்பதான் காத்து உள்ள போய் பணம் தவறாகனு வேகும்ல. அப்படி மையான கரையதில்லை செத்ததொரு பாப்பாத்தியை கட்டணத்துல வீக்கி வைக்கும் பொழுதே அந்த பாப்பாத்தி பெண்கொடியானவா எப்படி எரிகிறார் தெரியுமா? மையான கரையதில கரையதில பாப்பாத்தி பெண்கொடியாயே ஓடி மையான கரையதில மையான கரையாதேடோரே பாப்பா மண்டையில அத்திப்பிடு மணல் வைத்து எரியுதையும் அடி வயிற்றுல அத்திப்பிடு அனல் வைத்து எரியுதையும் மையான கரையாதே அனல் வைத்து எரியுதா பாப்பாத்தி பெண்கொடே அம்பிகையா பியாச்சியம்
கட்ட பேச்சு நெட்ட பேச்சு காட்டுகனே பேச்சு என் மகனே சுடலாய் என்னிடமோ வா மகனே மையானோ வந்தையானோ மையானோ வந்தையானோ மண்டகனோ திட்டிடனோ நீ சுடுகாடு வந்தையா நீ சுட்டவனோ தின்னிட நீ தில்லைவனோ வந்தையா நீ செத்துவனோ தின்னிட என்று சொல்லி பேச்சியம் கடவுள் மகே சுடலையே அழகுடனே அழைப்பான் அந்த வார்த்தை காதில் அந்த வார்த்தை காதில் ஆவேசமா வராது என்ன என்ன அப்படி மையான கரையதிலே என் தாயாவப்பட்ட பேச்சு பிரம்ம ராட்சதை அழைக்கிறார். மையான பேச்சு வன பேச்சு குடி பேச்சு அழைக்க ஏ மகனே ஈசன் சுடல மகனே ஏ மாயாண்டி உயிக்காட்டு சுடல ஏ அப்பாங்க வா வா உனக்கு மாண்ட பேனம் கொழுந்து விட்டு எரியுதப்பா. ஏன் வயிறு பசிக்கா வயிறு பசிக்கா உனக்கு வயிறு பசிக்குன்னு எனக்கு தெரியுமில்ல. அப்படின்னா போய் சாப்பிட்டு வாங்கினே விருதுக்காரங்க வயிறுலாம் காந்துதப்பா. அடையா அம்மா ஐயா எல்லாரும் நமக்கு கொண்டாடுற மாதிரி இருக்கு. ஆமா அவசரமா போறவோ அப்படி மையான கரையதிலே அழைக்கும் பொழுது சரி என் மாயாண்டி மாசுடல ஆமா மையான கரைக்கு வந்தார். அப்படி வந்த பொழுது என்ன தாயாப்பட்ட பேச்சியம்மா சொல்லுதா என்ன சொல்லுதா ஏ என் மகனை சுடல வாப்பா வாப்பா வாப்பா. அம்மா அம்மா வந்துட்டேம்மா வந்துட்டேம்மா அம்மா ஒன்னே தானே இவ்வளவு நேரம் தேடனே அம்மா எப்பா என்ன பெத்த தாய் கூட இந்த அளவுக்கு என்ன பாசமா பராமரிக்கல பாக்கலைய. நான் கைலாசத்துல இருந்தவனை என்ன இந்த மையான கரைக்கு அழைச்சிருக்க பாரு. பேச்சு பேச்சியம்மா பெத்த தாயை விட சரி பேச்சியம்மா நீ என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்க தெரியுமா? ரொம்ப பாசம் ரொம்ப பாசம். அம்மா என்ன எதுக்குமா கூப்பிட்ட சொல்லுமா அவர்கிட்ட சொல்லு. ஏன் மகனை சுடல என்ன அம்மா நீ கைலாசத்துல வயிறு பசியோட இருந்தல்லப்பா. அம்மா வயிறு பசிக்கு அம்மா நீ வயிறு பசியோட இருந்தது அம்மாக்கு தெரியும். எப்படி தெரிஞ்சிருக்கு. அதாவது நீ தாயார்பால் உண்டையானா உன் தன் வயிறு நிறையாது நிறையாது. மாதாபால் உண்டையானா மணிக்குடல் நிறையாது. உன் மணி குடலு நிறையாதப்பா. நிறையாதப்பா. நீ மையான கரையதுல வந்து மாண்ட பிணத்தை தின்னு வச்சுக்கோ சரி உன் மணி குடலை நினைச்சிடலாம். வயிறு பசியோட இருந்தது உனக்கு எப்படி தெரியுமா? அதாவது என்ன பெத்த பிள்ளைக்கு சரி மகன் வயிறு பசியோட இருந்தான்னு சொன்னா என் தாய்க்கு தானே தெரியும். எங்க அம்மா பால மருந்த கொடுத்தது காணாம தொட்டில போடுந்தா பத்தியா? ஆமா மர தொட்டிலு சந்தன தொட்டிலு. சரி நான் வயிற்று பசி தாங்க முடியாம சந்தன தொட்டிலே நான் கருக்குன்னு கடிக்க ஆரம்பிச்சுட்டேன். கடிப்பாருல அதான் கடிச்சு பல்லு புறா போயிடுது. அப்படி வயிற்று பசியில நான் சந்தன மர தொட்டிலேயே கடிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆமா அந்த நேரத்துலதான் நீ கூப்பிட்ட. அந்த தொட்டில அந்த பாடு பட்டுச்சுன்னா நீ கூப்பிட மட்டும் செய்யாம இருந்திருந்தேன்னு சொன்னா பாதி. அப்படி மையான கரையதுல இழைக்கும் பொழுது என் மாயாண்டி மா சுடல அந்த மையான கரையதுல எப்படி வருகிறார் தெரியுமா? எப்படி அம்மா கிணத்தை சுத்தியாவே வளர்த்த வாரா ஏன் வளர்த்த வாரா அவே வளர்த்த சுத்தி வளர்த்த வாரா ஏ சுடரே ஐயா பணத்தை சொத்து வளர்த்த வாரா வளர்த்த சொத்து வளர்த்த வாரா ஈசமாக சுடலை ஐயா மண்டை ஓட்டு வேகம் ஒண்ணு கால் மாட்டு இழுக்குதாரு கால் மாட்டி வேகம் ஒண்ணு மண்டை ஓட்டு இழுக்காரு மண்டை ஓட்டு குடுக்குதாரு பாவு போல துங்காரு ஈர போல கமரக்கா அல்லை அல்லு உன்னதாரு முட்டெலும்பு ஒழிக்காரு முறுக்கு போல கடிக்காரு. ஐயா உயிக்காட்டா
முட்டெலும்பு உடைக்கார முறுக்கு போல திங்கார கையெலும்பு உடைக்கார கரும்பு போல திங்கார ஈசமாக சுரதை ஐயா மண்டி போட்டு நின்று போட்டு கடவுள்மாக சுடலை ஐயா ஈட்டியத்தான் எடுத்துக்கொண்டு ஈர கொலையில குத்துதாரு கடவுள்மாக சுடலை ஐயா மணிக்குடல் மணிக்குடல முருகுதாரு முருகுதாரு மாலையாக மாலையாக போடுதாரு போடுதாரு ஐயா ஐயா மணிக்குடல முருகுதாரு பாபு போல மணிக்குடல முருகுதாரு மாலையாக போடுதாரு கடவுள்மாக சுடலை ஐயா காலனும்ப ஒடிக்கார கார செவ்வா திங்கார கடவுள்மாக சுடலை ஐயா பள்ளியைக்கும் கிணங்களையும் எடுத்துக்கொண்டு கடவுள்மாக சுடலை ஐயா பிணங்களையும் பிணங்களையும் எடுத்துக்கொண்டு பேய்களுக்கும் பேய்களுக்கும் ஐயா மூய் காட்டா அப்படி மையான கரையதிலே ஆமா குலத்தை ஆண்டு வரக்கூடிய மாயாண்டி மாசுடல குலத்தை இந்த உயிர்காட்டை சுடல பிணத்தை சுத்தி வளர்த்த வராரு வனத்தை சுளுத்தி பழத்த வராரு இடத்தை சுத்தி வளர்த்த வராரு பிணமுட்டத்தை வளத்தை சுத்தி இடத்த வராரு ஆமா பேச்சு அம்மா பாத்துக்கிட்டே இருக்கா எடா என்னடா சுத்தி சுத்தி வர வயிறு பசிக்கன்னு சொல்லி எடுத்து சாப்பிடுதியா நான் எடுத்து விட்டட்டுமா நீ எடுத்து விட்டம்மா பார்த்தான்னு சொல்லல நான் என்ன சின்ன பிள்ளையா அதான கேட்டேன் இடுப்புல தூக்கி வச்சுக்கிட்டு அம்மா இந்த தாய்மார்கள் அரை இட்லி வச்சுக்கிட்டு தெருவா பிள்ளைங்க வச்சுக்கிட்டு ஊட்டிட்டு அலைவாங்க தெருவா அலைதானே அந்த காக்காவை பாரு பூனையை பாரு நிலாவை பாரு மாமாவை பாரு கரடிய பாரு அப்படி ஊட்டு தேய்க்கிற சின்ன பிள்ளையா நான் எடுத்து சாப்பிட்டு என் கைனால எடுத்து சாப்பிட்டா தானே எனக்கு வயிறு நிறையும் நான் சாப்பிட்டு அழகா பண்ணிட்டு நீ பாரம்மா எம்மா பேச்சு அம்மா என் பக்கத்துல வராத கண்டி நின்னு பாரு நான் இந்த பிணமுட்டத்தை எப்படி சைஸா பிரிக்க பாரு சாப்பிடுற சைஸ மட்டும் நீ பாரு மொத்தமா பிரிக்க மாட்டேன் ஆமா கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டெப்பா எடுத்து சாப்பிடுவேன் ஸ்டெப்பா எடுத்து ஆமா மேல இருந்து கீழ வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து சாப்பிடுவாரு அப்படின்னு சொல்லி மையான கரையதிலே மாயாண்டி மாசோழல மண்டி போட்டு நின்னுக்கிட்டாரு மண்டி போட்டு நின்னுக்கிட்டு வல்லையத்தை கையில எடுத்தாரு வல்லையத்தை கையில எடுத்து ஈர கொலையில ஒரே குத்து குத்துனார் அப்படி ஈர கொலையில குத்தும் பொழுது மண்டை மட்டும் வேகம் முன்ன கால் மாட்டை பிடிச்சு இழுக்காரு கால் மாட்டை வேகம் முன்ன என்ன பண்ணுறாரு மண்டை ஓட்ட பிடிச்சு இழுக்காரு மயாண்டி மாசுடல மண்டை ஓட்ட பிடிக்குதாரு மாவு போல திங்காரு கையெலும்ப ஒடிக்காரு கரும்பு போல திங்காரு மணிக்குடல புடுங்குதாரு மாலையாக போடுதாரு ஆமா அப்படி ஈச மகை சுடல ஐயா காலெலும்ப ஒடிக்காரு கார சேவா திங்காரு இருக்கக்கூடிய பிணங்களை எல்லாம் என்ன செய்யலாம்னு பாக்காரு ஆமா ஒத்தையில திங்கலாமா திங்க முடியாதா அதாவது ஒரு பிரியாணிய வாங்கி கொண்டு சரி பக்கத்துல ஒருத்தன் காப்பு கட்டி இருக்கான்னு வச்சுக்கணுங்களேன் காப்பு கட்டின ஆள் பக்கத்துல இருக்கான்னு வைங்க காப்பு கட்டின ஆள் பக்கத்துல பிரியாணியையும் லெட் பீஸையும் நம்ம வெளுத்து வாங்கணும்னு சொன்னா நல்லா தின்னுகிட்டு இருந்தோம்னு சொன்னா அது மனசு என்ன பாடுபடும் எவ்வளவு சங்கடமா இருக்கும் வாய் அவனுக்கு ஒரு மாதிரி நமச்சியல் எடுக்கும் ஏன் முன்னால யாராவது பிரியாணியோ ஆட்டுக்கறியோ சாப்பிட்டா எனக்கு அப்படியே நாக்குல இருந்து அப்படியே ஒரு மாதிரி ஊறும் இப்பமா பாருங்க இந்த ஆட்டுக்கறி வாடகை எனக்கு வந்துகிட்டே இருக்கு ஆமா யார் வீட்டுல வச்சிருக்கீங்களோ தெரியல அப்படி மையான கரையதிலே என் மாயாண்டி மாசோடல இருக்கக்கூடிய பிணங்களை எல்லாம் அள்ளி பேய்களுக்கு அண்டால போட்டு வீசுதாரு உனக்கு இந்தாப்படி கைப்பணம் இந்த உனக்கு கைப்பணம் இந்தாப்படி கால்பணம் இந்த உனக்கு ஈரக்குல தாமரக்கா இந்தாப்படி மணிக்கோடல பிடி பிடி இதான் உனக்கு இறப்பை சாப்பிடுப்பா
அப்படின்னு சொல்லி ஜனங்கள் அள்ளி அங்க எங்க வீசுதாரு. வீசி கொண்டு இருக்கும் பொழுது என் தயாப்பட்ட பேச்சியம்மா சொல்லுதா, என் மகனே சொல்லல, என் அப்பா ஏன் நீ அம்மா கூட இரேன்பா, நீ அம்மா கூட இருந்துச்சுக்கோ டெய்லி அம்மா உனக்கு ஒரு பிணம் தருவேன் எப்பா, நீ சுடுகாட்டுல அம்மா கூட நீ இரேன். எங்க அம்மா தேடுவா, நான் இப்ப போறேன்னா உங்க அம்மா தேடுவாளா? அம்மா தேடுவாள்ல. என்னப்பா நீ இப்படி சொல்லுத? எங்க அம்மா பார்வதி தேடுவாள. அப்படியா? அப்பப்போ எப்ப தேவைப்படுதோ அப்ப நான் வருவேன். நீ கைலாசத்தை போயிட்டு அப்பப்போ அம்மா பார்க்க வருவியா? அம்மா ஒண்ணு பார்க்காம இருப்பேன் அம்மா. சரி, எப்ப தேவைப்படுதோ அப்ப வருவேன் அம்மா. அப்படியா? நான் வார நேரம் எனக்கு வயிறார நீ சாப்பாடு கொடுத்தாலே போதுமே. அப்படியா? சரி. அப்படி என்று சொல்லி மாயாண்டி மாசுடல இருக்கக்கூடிய பெண்களை எல்லாம் சரி அப்படியே தூக்கம் மூட்டையா கட்டினாரு. மூட்டையா கட்டி கொண்டு இந்த கையில ஒரு மூட்டை வச்சிருக்காரு, இந்த கையில ஒரு மூட்டை, ரெண்டு மூட்டை இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் தோல்ல இருந்தாலும் அள்ளி போட்டிருக்காரு. தோல்ல பூரா போட்டு வராரு. இந்த கையில அந்த கையிலையும் காலையும் கையிலயுமா அள்ளி போட்டுக்கிட்டு என் மாயாண்டி மாச்சொடல கைலாச வாசலுக்கு எப்படி வருகிறாரு தெரியுமா? மையானே கரையை விட்டு கரைய விட்டு மாயாண்டு அப்படி கரைய விட்டு மையான கரைய வீட்டு சுடல மூட்டம் எடுத்துக்கோண்டு கச்சத்தில வச்சுக்கோண்டு கைலாச வாசலில் கடவுள் மகே சுடல அழகுடனே வாரா ஆதி வெள்ளி கைலாசே ஆதி வெள்ளி கைலாசே என்ன என்ன செய்வாரா? ஆதி வெள்ளி கைலாசே அங்க என்ன என்ன கடவுள் மகே சுடல கொண்டு வந்த படங்களெல்லாம் கட்டி மெல்ல கையிலேடு ஆதி வெள்ளி கைலாசே அழகுடனே நிற்கார் நம்ம செய்த காரிய நம்ம அம்மா பார்வதி அழகுடனே தெரியவிய என்று சொல்லி சுடல மாணிக்க தொட்டது மாணிக்க தொட்டது மாயாண்டே மாசோட மாணிக்க தொட்டது மாயாண்டே அப்படி மையான கரையை விட்டு ஆமா என் மாயாண்டி மாசுடல ஏன்னா மூத்தெல்லாம் அள்ளி போட்டுக்கிட்டு அந்தால வாராரு. மொத்தமா அள்ளி கொண்டு வராரு. கைலாசத்துக்கு வரும் பொழுது வரலையத்தை எப்படி வச்சிருக்காரு, காவடி மாதிரி இங்கோடியும் தொங்குது அங்கோடியும் தொங்குது. ஆமா சரி. அப்படி வரும் பொழுது சரி என் மாயாண்டி மாசுடல குசோங்குளத்தை ஆண்டுவாரு. என் மாயாண்டி மாசுடல இந்த சுடலேதான் ஆமா அவர்தான் மனதுக்குள்ள நினைக்காரு. அதாவது நம்ம மையான கரையதற்கு சென்று மாண்ட பணத்தை தின்ன காரியத்தை நம்ம அம்மா பார்வதி அறியணும், பார்க்கணும். சுடுகாடு போய் நம்ம சொட்ட பிணத்தை தான் தின்னத நம்ம அம்மா அறியணும், பார்வதி அறியணும்ல. அப்படி என்று சொல்லி என் மாயாண்டி மாசுடல மனதுக்குள்ள எண்ணிக்கொண்டு அதாவது மலை போல இருந்தவர் மறுபடியும் முதலையாக வடிவம் கொண்டார். முதலையாக வடிவத்தை கொண்டு கோபுரமாக இருந்தவர் திருப்பி குழந்தை போல வடிவம் கொண்டு மாணிக்க தொட்டதில்ல மாசுடல எப்படி இருக்கிறார் தெரியுமா? அங்கே ஆதி வெள்ளை கைலாசத்துக்கு கடவுள் மகை சுடல மாணிக்க தொட்டதில்ல கடவுளையும் அள்ளிக்கொண்டு கடவுள் மகை சுடல ஐயா சுற்றிலையும் சுற்றி கொண்டு மலையாக போட்டிருக்கா அங்கைய பார்வதியா வசித்த பிள்ளை போல வசித்த பிள்ளை போல குருநாசை பாடுகிறாரே
ஈசமாவை சுடலை தொட்டதில்ல சுத்த பிள்ளை போல ஓசை போடுதார் அம்பிகைய பார்வதியா மகனை சுடலையா என்று சொல்லி பார்வதியா தொட்டிலுக்கு இடமதில்ல தொட்டிலுக்கு இடமதில்ல அவசரமா வாரா அப்படி மாணிக்க தொட்டதிலே மாயாண்டி மாசொடல அதாவது சரி தொட்டில எப்படி அலங்கரிச்சிருக்காரு பாத்துக்கிடுங்க. தொட்டில எப்படி அலங்காரம் பண்ணிருக்காரு? தொட்டில கம்பு இப்படி இருக்கு, கம்பு இருக்கு, இங்கோடி ஒரு பெண மூட்டை போட்டுனா ஒண்ணு தொங்குது, ஐயா ஐயா இங்கோடி ஒரு பெண மூட்டை போட்டுன்னு தொங்குது. ஆலமரத்துல கட்டி தொங்க இருப்பாங்க தெரியுமா? ஈண்ண மாட்டுடைய அதை கொண்டு நச்சு கொடியை கொண்டு தொங்க இருப்பாங்க. இளங்கொடி இளங்கொடியை தொங்க இருப்பாங்கல்ல, அத மாதிரி மாயாண்டி தொங்க போட்டு வராரு. மாணிக்க தொட்டதிலே மாயாண்டி மாசுடல அங்குடி ஒரு மூட்டை இங்குடி ஒரு மூட்டை மணிக்கூடல கொண்டாந்தாரு பாத்துக்கிடுங்க. தொட்டில போட்டிருக்காரு, இப்படி வளைச்சு இப்படி டிசைனா போட்டிருக்காரு, தோரணமா போட்டிருக்காரு. முத்தாரம்மா முன்னால எப்படி போட்டிருக்கு தோரணம், ஆமா அதே மாதிரி அவர் பிணத்தாண்டி போட்டிருக்காரு, அங்க இங்க பூ மேல தோரணம் போட்டிருக்கு. அப்படி மாணிக்க தொட்டதில்லை என் மாயாண்டி மாசுடலை தொட்டில அலங்காரம் பண்ணிட்டு இருக்காரு. உன்னை படுத்த மாதிரி வயிறு பசித்த பிள்ளை போல குரலைசை போடும் பொழுது அப்பதான் பார்வதிக்கு யா வருது, அம்மா என் பிள்ளைய தொட்டில போட்டோமே என்ன செய்தானோ, வயிறு பசிக்கோ என்னாச்சோ தெரியலையே அப்படின்னு சொல்லி மானே தொட்டது இல்ல. என் அம்பிகை பார்வதா தேவியானவள் என்ன செய்தா மாணிக்க தொட்டலில பார்க்கும் பொழுது ஆண்டவன் இடமது இல்ல, இந்த ஆதிபர சக்தியானவன் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? ஆண்டவன் இடமது இல்ல, இடமது இல்ல அம்பிகையா ஏ ஆண்டவனே இடமாதே, ஏ அம்பிகையா பார்வதியா, ஏ ஆண்டவனே பகவான், ஏ அமர்ந்திருக்கும் சங்கர, ஏ ஈஸ்வரனே இறைவான், ஏ இறையலக்கோ சங்கர மண்டிகப்பு மேனியெல்லாம், ஏ மாமேஷ வடைய, ஏ அடுக்கு மெல்ல இருக்குதே பிச்சப்போ மேனியவாடே அடிக்குதை என்று சொல்லி பார்வதி பகவானோட இடமாதே, ஏ பகவானோட இடமாதே சுடனே சொல்லுதா பகவானோட இடமாதே அந்த பார்வதியா சொல்லுதாயே. இந்த ஆண்டவனே இடமாதே, ஏ அம்பிகையா பார்வதியா, ஏ ஆண்டவரே பரம்பொருள், என்னுடைய வார்த்தைகள் மதுரை வர கேட்டது மாமிசத்தினே தரலாம், பிள்ளை வரும் கேட்டது குழந்தைய தரலாம் என்று சொல்லி பார்வதியா பகவானோட இடமாதே மொத்த கண்ணீரே முகமெல்லாம் சுவாரவிட்டா பவளம் போல கண்ணீரே பவளம் போல கண்ணீரே பக்கமெல்லாம் சுவாரவிட்டா பவளம் போல கண்ணீரை
அப்படி ஆதிவெள்ளி கைலாசத்திலே ஆமா ஆதிவர சக்தியானவா சரி மாணிக்க தொட்டதுல வந்து பாக்கா பாக்கா ஆண்டவா பரம்பொருளே ஏ பகவானே மல்லிகைப்பூ மேனி எல்லாம் இப்ப மாமிச வாடைய அடைக்க ஐயோ பிச்சிப்பு மேனி எல்லாம் இப்படி பிணவாடைய அடைக்குது பெண வாடையா அடிக்குதே ஆண்டவா பரம்பொருளை என்ன நான் உமட்ட என்ன பிள்ளை கேட்டேன் எப்படி கேட்டேன் அழகான எனக்கு ஒரு ஆண் குழந்தை தாருந்தன கேட்டேன் மன்னன் இல்லாத மடி குழந்தை நீ கேட்கும் போது நான் என்ன சொன்னேன் நீ என்ன சொன்னியாரு மன்னன் இல்லாத மடி குழந்தை மையானம் போவேன்னு சொன்னனா ஆமா பிள்ளைய சுடுகாட்டுக்கு போவேன்னு சொன்னனா சொன்னிய சாமி கணவன் இல்லாத கை குழந்தை கைலாசத்தை விட்டு போயிருவான்னு நான் சொன்னனா கைலாசத்துக்கு ஆவாது வேண்டாம்னு சொன்னியே நீ கேட்டியா பார்வதி எத்தனையோ சொன்ன நீ தான் கேட்கல நான் என்ன செய்வேன் பிள்ளை வேண்டாம்னு சொன்னா நான் பிள்ளை தந்தேன் பின்னால நடக்கிறது தான் முன்னால சொன்னனே பின்னால வாரத பார்த்தான் செய்ய முடியுது ஆமா. தெரிய மாட்டேங்குதா தெரியாது அப்படி ஆண்டவன் சொல்கிறார் சரி அடியே பார்வதி மூணாவது பிள்ளை உனக்கு வேணாம் மையானம் போவா மண்டை பிணத்தை தின்னான்னு சொல்லித்தான் உனக்கு தண்டேன் ஆமா நீ அப்பமெல்லாம் சரி சரின்னு மண்டை ஆட்டிக்கிட்டு ஆட்டிக்கிட்டு இப்ப குத்துது குடையுதுன்னா யாரு பாப்பா குத்துது குடையுதுங்க யாரு பார்த்து யாரு பாப்பா அதானே கேட்டேன் ஆண்டவா பரம்பொருளே என்ன இங்க பாருங்க பிள்ளை என்ன செய்யுது என மூட்டத்தை தின்னுகிட்டு படுத்து கிடக்கான் ஆமா இந்த பிள்ளைய வச்சு நம்ம என்ன செய்ய கைலாசத்துக்கு ஆகாது அதாவது என்ன கைலாசம்னு சொன்னா சரி ஒரு அமைதி பூங்கா மாதிரி ஆமா அமைதி பூங்கா மாதிரி அமைதி பூங்காவில சைவத்துல அசைவத்தை கலந்துட்டான் கலந்துட்டானா பாவி கைலாசத்துல இருக்கவங்க யாராவது மட்டன் சாப்பிடுவாங்களா சாப்பிட மாட்டாங்களா சிக்கன் சாப்பிடுவாங்களா சாப்பிட மாட்டாங்க மீன் சாப்பிடுவாங்களா மாட்டாங்க எல்லாரும் சிவமந்திரத்தை சொல்லக்கூடிய சிவபக்தர்கள் இருக்கக்கூடிய சைவமான இடம் சைவமான இடத்தவன் பிள்ளை அசைவமா ஆகிட்டானா சாமி அப்படி ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமா ஆமா இந்த குசவங்குளத்தை ஆண்டு வரக்கூடிய சுடல ஐயாட்ட ஐயா என்ன சொல்கிறான்னு தெரியுமா என்னம்மா என் மகனே சுடல ஐயோ ஏ சுடல ஐயோ நீ என்னுடைய வார்த்தை கேளு. என் மகனே சுடல ஐயாவே ஏ என் மகனே சுடல ஐயோ நீ என்னுடைய வார்த்தைக்கு இந்த மாமிசத்தை கலந்ததா ஆதி வெள்ளி கைலாசே நீ மாமிசத்தை கலந்ததுனால் உனக்கு இனி இடமும் இல்லை என்று சொல்லி பகவான் ஏ அழகு பிள்ளை சுடலையே ஏ அழகுடானே சொல்லுவான் ஏ என் மகனே சுடலாய் நீ அப்பாவோட வார்த்தைய பூலோகம் போகவே பூலோகம் போகவே உங்களுடனே வாழவே ஓட் ஏ அப்பா அப்பா பகவான் நான் பூலோகம் போகணுமா நான் கேட்டவாரோ எனக்கு வேணும் என்று சுவேறோம் ஏ கடவுள் மகே சுடலாய் ஏ ஆண்டவனே இடமாதே ஏ அழகுடனே சொல்லுவார் அந்த வார்த்தை யாதில்லையா ஏ அந்த வார்த்தை யாதில்லையா ஏ ஆண்டவரோ யாரு சொல்வார் போடி போடி ஆண்டவனா அப்படி ஆதிவெள்ளி கைலாசத்திலே கைலாச மலையில ஆண்டவன் சிவபெருமான் சொல்கிறார் என்ன சொல்றாரு ஐயா என் மகனே சொல்லல ஐயா ஏ மகாண்டி எப்பா என்ன அதாவது என்ன நீ கைலாசத்துல மாமிசத்தை கலந்துட்ட கலந்துட்டு அதனால சரி இனி உனக்கு இங்க இடம் கிடையாது கைலாசத்துல நான் இருக்க கூடாதோ நீ இருக்கப்படாதப்பா அப்ப நான் எங்க போனோம் பூலோகம் போகணும்னா புகழோட வாழணும் பூலகத்துக்கு போனோம் ஆமா பூலகத்துக்கு நான் எப்படி சும்மா போக முடியும் என்ன எனக்கு கைலாச மலையில சரி கூட்டு போட்டு கோவில் கொடை விழா கொடுக்கணும் கொடை விழா கொடுத்தோம்னா நான் பூலோகம் போவேன் கொடை விழாவை ஏத்துக்கொண்டு நான் பூலோகத்துக்கு உடனே போறேன் ஆமா சரி எப்பா மாயாண்டி மாசுடல நான் சொல்றத கேளுங்க
என்ன அதாவது சரி நான் கைலாசத்தை விட்டு போகணும்னு சொன்னா எனக்கு ஊட்டு போட்டு கொடை போட்டு தந்தா நான் போவே ஊட்டு போட்டு கொடை கொடுக்கணும். ஆமா அது எப்படி கொடுக்கணும் தெரியுமா? எப்படி எனக்கு 8 நாள் நோன்பு இருக்கணும். சரி 8 நாள் விரதம் பிடிக்கணும். 8 நாள் விரதம் பிடிச்சி வேலைக்கிழமை ஆமா நைட்டு எனக்கு வெள்ளு வைக்கணும். குடியளப்பு வைக்கணும். ஆமா வெள்ளிக்கிழமை காலையில என்ன செய்யணும்? சிவன்பான பொங்கல் இட்டு கிடாய் வெட்டணும். செங்கடாய் பலி கொடுக்கணும். ஆமா சரி மத்தியான கூட நடக்கணும். மத்தியான கூட முடிக்கணும். ஆமா நைட்டு சாம கொடையில என்ன செய்யணும்? நான் மையானம் போகணும். மாண்ட பணத்தை திங்கணும். சாப்பிடணும். எப்ப சொல்லல நான் சொல்றத கேளுங்களா? அதாவது நீங்க என்ன செய்யணும் தெரியுமாப்பா? எனக்கு கோமரமா நீங்க ஆடி வரணும். நானும் ஆடணும். உன்னை பெத்த கடமைக்கு நானே ஆடணும். அப்பா சரி உன்னை பெத்த கடமைக்கு அப்பா ஆட விட்டு பார்க்கணும் ஆசைப்படுறேன். ஆமா இவன் அப்படித்தான் ஆசைப்படுதான். எப்பா என் அம்மா பேச்சியம்மா இருக்கா பாருங்க. எங்க அம்மா பேச்சு எங்க அம்மா பேச்சியம்மாக்கு கோமரத்தா யாரு? அம்மா பார்வதி ஆடி வரணும். அவதான் கோமரமா நின்று பேச்சுக்கு பார்வதி ஆடுதான். சரி ஆடி வந்து எனக்கு 8 நாள் நோம்பு இருந்து எனக்கு எத்தனை பரன் போடணும் தெரியுமா? என்னமெல்லாம் போடணும்? ஆதி வெள்ளே ஏ அப்பா அப்பா பரபொருள் என்னுடைய வார்த்தைக்கு ஓட்டு போட்டு கொடை கொடு என்று சொல்றேன். கொடுக்கும் போது 7 நல்ல பரன் போவார். சூளாடு ஒருவாரு சூழ் பண்ணி ஒருவாரு பாலாடு ஒருவாரு பால் பண்ணி ஒருவாரு பரணது என்று சொல்லி கடவுள் மாறே ஆண்டவனே இனமாதே அழகுடானே சொன்ன அந்த வார்த்தை காதலிய அந்த வார்த்தை காதலிய ஆண்டவரோ யாது சொல்வார். ஐயா அப்பா அப்பா பகவான் கேட்காத அபிடம் போட்டு ஏடு வச்சு மாலை சாட்டி ஒரு கட்டம் அரிசி போட்டு 21 முட்டைய பச்சை முட்டை 16 குப்பையில சாராய் வகையில மரணதவும் போடவே என்று சொல்லி சுடல பகவானோட இடமாதே சுடனே சொன்னும் போது ஆண்டவன் சோவேரோமா ஆண்டவன் சோவேரோமா அழகுடனே யாது சொல்வார். அப்படி ஆதிவெள்ளி கைலாசத்திலே ஆண்டவன் சிவபெருமானிடத்திலே விஸ்வங்குலத்தை ஆண்டு வரக்கூடிய மாயாண்டி மாசுடல சொல்லுதாரு. ஏ அப்பா என்ன மகனே என்ன செய்யணும் தெரியுமா? என்ன மகனே எனக்கு 8வது வீடம் போட்டு ஏணி வச்சு மேலே சேர்த்தணும். பெரிய படமா போடணுமோ? ஆமா உயரமா போடணுங்க. ஒரு கொட்டை அரிசி பொங்கி சரி ஒரே படப்பா எனக்கு போடணும். முருங்கக்காய் சாம்பாரோடு முருங்கக்காய் சாம்பார் வேணுமா? பூசணிக்காயோடு உங்க அம்மா முருங்கக்காய் சாம்பார் நல்லா வைக்க சொல்லுது. அழகா வைப்பாள முருங்கக்காய் கத்தரிக்காய் வாழைக்காய் பூசணிக்காயோடு வடை போட்டு சரி ஒரு கடாயை வெட்டி ஒரே படப்பா போடணும். போட்டாச்சுல எப்பா அவிச்ச முட்டை எத்தனை வைக்கணும்? 61 வைக்கணும். ஆமா பச்சை முட்டை 11 நாட்டுக்கோழி முட்டையா இருக்கணும். நாட்டுக்கோழி முட்டையா வைக்கணும்பா. 11 நாட்டுக்கோழி முட்டையா இருக்கணும்பா. பச்சை முட்டை வச்சு என்னடா செய்ய? மாயானம் போகும்போது காவு கொடுக்கணும்லாப்பா. தூக்கி எரிஞ்சிட்டு வருவியோ?
அம்மா வம்பாக்குறியடா. சரி அம்மா எப்பா எத்தனை பேய் குப்பையில சாராயம் குடுவையில தென்னங்கல்லு குடுவையில தென்னங்கல்லு வைக்கணும். பனங்கல்லு வேண்டாமோ உனக்கு? ஆஹா தென்னங்கல்லு தான் வேணுமாப்பா? தெல்லங்கண்ணுதான் எனக்கு வேணும். அது எங்க போய் எனக்கு தென்னங்கல்லு சரி சரிதானே? வேற என்னப்பா வேணும் உனக்கு? எப்பா அதாவது வியாழக்கிழமை என்ன செய்யணும்? சாயங்காலம் எனக்கு வில்லு வைக்கணும். சரி வச்சிருவோம். வில்லு யாரு படிக்கணும்? யாரு படிக்கணும்? என் மாமா நாராயணன் வந்து படிக்கணும். நாராயண கோபால கண்ண வில்லு படிக்க. சரி அவர் குடியிழப்பு சாஸ்தா கதையை படிச்சு ஆமா மறுநாள் வெள்ளிக்கிழமையில என்ன செய்யணும்? எனக்குடைய கதையை படிக்கணும். என்னுடைய கல்யாண கதையை படிக்கணும்ப்பா. சரி என் கதையை படிக்கணும். ஆமா சாமத்துல என்ன செய்யணும்? 12 மணிக்கு நான் வேட்டைக்கு போயிட்டு வருவேன். நான் மாயானம் போகும்போது வில்லு முகத்தை பார்த்தா போவேன். வில்லு அடிச்சு என்ன வழி அனுப்பி வைக்கணும். ஆமா கைலாசத்துல பெருமாள் சுவாமியை வில்லு படிக்க சொன்னாரு சுடல. சரி ஆனா கொசவங்குளத்துல யார் வில்லு பாட்டு படிக்க வச்சுக்கிட்டு இருக்கா? யார் என்ன? அரியப்புறத்தை சேர்ந்த வெற்றிக்குமார் பரம்பரை 7வது தலைமுறை எஸ் போனா அவங்க இங்க வில்லு படிச்சுக்கிட்டு இருக்காங்க. புவனா படிச்சுட்டு இருக்காங்க. ஆனா கதையில யார் வில்லு படிக்க போறா? யாரு? பெருமாள் படிக்க போறாரு கைலாசத்துல. ஆமா கதையில சரி எப்பா பகவானே ஐயா இத்தனை நீர் தந்தேன்னு சொன்னா சாமி நான் கைலாசத்தை விட்டு போறேன். என்ன சரி அப்படி என்று சொல்லும் பொழுது அம்மா என் மாயாண்டி மாசுடல என்ன ஆதிவெள்ளி கைலாசத்திலே ஆண்டவன் சிவபெருமானத்திலே சொல்கிறார், பார்வதி பாரு என்னமெல்லாம் கேட்காம பாரு. பாத்தியா என்னமெல்லாம் கேட்டுக்கிட்டு வராம பெத்த பாவத்துக்கு இந்த பிள்ளைய வேண்டான்னு சொன்னிய கொஞ்சமாவது கூறு இருக்கா? கூடோட இருந்தாலும் வேண்டாம்னு சொல்லிருப்பிய பாரு. என்ன ஒன்னே ஆட சொல்லுதான் என்னையே ஆட சொல்லுதான். நம்ம 2 பேரையும் ஆட வச்சு பாக்கணும் ரொம்ப நாள் ஆசை வச்சிருக்கோம். 7 பரன்னு கேக்கா. இன்னொன்னு கேக்கா நரபலி கேக்கானே. நரபலி எப்படி கொடுக்க? யார பிடிச்சி வெட்டி கொடுக்க? யார பிடிச்சி வெட்ட? யார பிடிச்சி வெட்ட? எவ்வளவோ சொன்னேன் கேட்க மாட்டேன்ட்டிய. இவன் இன்னைக்கு இத்தனையும் கொடுத்தாதான் கைலாசத்தை விட்டு போவா. பூலோகத்துக்கு போவோம்னு பிடிவாதமா இருக்கான். அப்படி என்று சொல்லி அம்மா ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் என்ன மாயாண்டி மாசுடைய வார்த்தைப்படி 8 நாள் நோம்பு இருந்து காப்பு கட்டி அந்த உயிர்காட்டு சொல்லலையாக்கு ஆதிவெள்ளி கைலாசத்துல எப்படி கொடை கொடுக்கிறார்கள் தெரியுமா? ஆதிவெள்ளி கைலாசத்துல ஆதிவெள்ளி கைலாச ஈசமாவே சுடலையா சொல்லையோட வார்த்தை 8 நாள் நோம்பேரு காப்பு கட்டி கைலேடு எட்டாவது நிகழ்த்தி மாலை ஒரு கொட்டா அரிசி போய் ஒரு படப்பா தாட்புவார் உப்பில சாராயோ குருவகையில தென்னங்கள் கடவுளுமாக சுடலைக்கு சூழாடு ஒருவாரு சூழ் பண்ணி வருவாரு பாலாடு ஒருவாரு பால் பண்ணி வருவாரு நீலாவது பரணது மகிடா பரணது வெள்ள போட்டு வேலைக்கிழமை வேலையே எம்பெருமா கோவாடு வெள்ளி சத்து முழக்கத்துவாடு ஆண்டவனின் மேலையில் ஈசமாக சுடலை ஆடி மெல்ல வாராரு அம்பிகையா மேலையாள் அம்பிகையா பேச்சியம் பேச்சி நெட்ட பேச்சி பேச்சியம் ஆடி மெல்ல வாராரு ஆதி வெள்ளி கைலாசே ஆதி வெள்ளி கைலாசே என்ன என்ன நடக்குதா ஓர் ஆதி வெள்ளி கைலாசே
ஆதி வெள்ளை கைலாசே ஆண்டவன் சுதேரோம் ஆடி வெள்ளை வாரபுவான் இந்த ஆண்டவனின் முட்டதே ஒரு மத்து தலித்த வேளை கனியானை விரைவி செய்தாம் ஆண்டவே சுதேரோம் கனியானை தான் எடுத்து நரபடையும் தான் கொடு கடவுள் மாவே சுழலைக்கு ஒட்டு வெள்ள போட்டுக்கொண்டு குடையதவும் கொடுக்கும் போது சாமனடு சாமம் போது சவிய சாமைய வியலையே கடவுள் மாவே சுடலை ஐயானோ போகணும் மாண்ட வேணும் திங்கணும் சுடுகாடு போகணும் சுட்ட வேணும் திங்கணும் யான பந்தோ கையிலெடுத்து யான பந்தோ கையிலெடுத்து ஐயானோ போவான் வேலை நல்ல வேலை ஐயா விளையாட்ட இருசமயம்